அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையில் உள்ள காலம் 6 நூற்றாண்டுகளாகும். இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 3948 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக அல்லாஹ்வுடைய தூதராக ஏற்றம் பெற்று வாழ்ந்து வந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களது பிறப்பு என்பது உலகெங்கும் உள்ள பல கோடிக்கணக்கான மக்களுடைய இதயங்களை தன்னகத்தே உள்ளிர்த்து கொள்கின்ற ஒரு அதிசயமான ஒரு பிறப்பாகும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்லாத்தினுடைய முக்கிய நபிமார்களுள், அதாவது லட்சக்கணக்கான அல்லாஹுடைய தூதர்களில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முக்கியமான தூதராக ஏற்றம் பெற்றவர்கள். இஸ்லாமியர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹுடைய தூதர்களில் ஒருவர் என்று நம்ப வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டிருக்கிறோம். அல்லாஹுடைய தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹுடைய தூதர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹுடைய தூதர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹுடைய தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் இறுதி திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்படி நபிமார்களுடைய சங்கிலி தொடரில் ஒரு பாகமாக உள்ளனர். புனிதமான குர்ஆன் ஷரீஃபிலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சுமார் 25 இடங்களில் எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பு குறித்து புனிதமான குர்ஆனிலே அத்தியாயம் ஆல இம்ரான் என்ற சூறாவிலே, அத்தியாயம் மரியம் என்ற சூறாவிலேயும் அதிகப்படியாக விசேஷமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பு குறித்து முஸ்லிம்களுடைய நம்பிக்கை எப்படி அமைய வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக வழிகாட்டியிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய தூதராக இந்த வையகத்திற்கு அனுப்பி வைத்தான். அல்லாஹ் தன்னுடைய தூதர்களை அனுப்பும்போது அவர்களுக்கு சில அற்புதங்களையும் வழங்குவதுண்டு. அந்த அற்புதங்கள் அவர்கள் அல்லாஹுடைய தூதர்தான் என்பதற்கு உண்டான சான்றாகவும் அமைந்து விடுவதுண்டு. அதே வேளையிலே ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அற்புதங்கள் என்பது சிறு வயதிலேயே சிறுவர்களுடன் விளையாடும்போது சிறுவர்கள் வீட்டில் சாப்பிட்ட உணவு, அவர்கள் வீட்டிலே தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவு, சமைக்கப்படுகின்ற உணவு என்ன என்பதை பற்றி கூட அவர்கள் அந்த சிறு பிராயத்திலே எடுத்து சொன்ன செய்திகளை குர்ஆன் தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறது. அந்தளவிற்கு மிகச்சிறந்த ஆற்றல் மிக்கவர்களாக இந்த உலகத்திலே அல்லாஹுடைய தூதராக வந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மருத்துவத்துறையிலே கைதேர்ந்தவர்களெல்லாம் வாழ்ந்து வருகின்ற காலகட்டத்திலே அந்த மருத்துவத்தை மிகைக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக செயல்பட்டார்கள். பிறவி குருடர்கள் கண்களை தடவுவார்கள், அந்த குருடர்களுடைய பார்வை மீண்டுவிடும். இவ்வாறு குஷ்டரோகிகளை தன்னுடைய கையால் தடவுவார்கள்,
அவர்கள் நல்ல உடலை பெறுவார்கள். இப்படி மரணித்தவர்களை கூட உயிர்ப்பித்தார்கள் என்கின்ற செய்திகள் எல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாற்றிலே தெளிவுபடுத்தப்பட்டிருப்பதை பார்க்க முடிகின்றது. எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய நிலைப்பாடுகளை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.